கல் என்பது நமது உணவு, நமது உரிமை என்பதை பதிவு செய்தார்கள். இங்கே சிலர் ஏதோ கல்லை நாங்களே இப்பதான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கண்டுபிடிச்சது போல ஒரு எங்கே உட்கார்ந்து காய்ச்சி எடுத்துட்டு வந்தது போல கருதுகிறார்கள். அப்படி இல்லை. தமிழனுடைய வாழ்வியலோடு இணைந்த ஒன்று கரும்பு, வாழை போல பனையும் தென்னையும். அப்படிதான் நீங்க பார்க்கணும். வேளாண்மையினுடைய விரிவாக்கம் தான் ஆடு மாடு வளர்த்தல், கோழி வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், நெசவு செய்தல், மீன் வளர்த்தல், இது போன்ற இவைகள் எல்லாம் பனை தென்னை எல்லாம் வேளாண்மையினுடைய ஒரு விரிவாக்கம். அது தெரியாம கல்லுக்கு தடை போடுவது என்பது அந்த கொடுமையை நம்மளால ஏற்க முடியாது. ஜல்லிக்கட்டுக்கு தடை போட்டார்கள். அதற்கு காரணம் உங்களுக்கு தெரியும். அதை எதிர்த்து முறியடித்தோம். அதிகமாக மாட்டினுடைய பயன்பாடு, நாட்டு மாடு என்றால் என்ன, ஏட்டு பால் என்றால் என்ன என்பதை தெரு தெருவாக ஊராக பேசி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திய ஒரு மகன் நான் என்பதில் ஜல்லிக்கட்டு போராட்டம் பெரும் எழுச்சியாக வந்ததற்கு ஒரு பெரிய காரணியாக நான் இருந்தேன் என்பது யாராலும் மறுக்க முடியாது. தன்னெழுச்சியாக நம் பிள்ளைகள் மக்கள் போராடி அந்த தடையிலிருந்து சற்று விடுதலை பெற்றிருக்கிறோம். அதுபோல கல்